ஹாய் காய்ஸ், ஃபர்ஸ்ட் ரெசின் ஆர்ட்டில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பவுல் ஒன்று பார்க்க போகிறோம். அது ஜுவல்லரி மேக்கிங்க்கு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, கேண்டில் கூட நம்ம வச்சு வீட்டில் அழகுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுல் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா, பிளாஸ்டிக் கப், மோல்டு, ஒப்பாக்யூ பிக்மெண்ட், 3 ஐஸ் குச்சி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்டிக் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ரெசின் அண்ட் ஹார்ட்னர் தான். இதில் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி ஊற்றி மெஷர்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ரெசின் எடுத்துக்கிட்டேன். ரெசினில் என்னோடது 2:1 அந்த மெஷர்மெண்ட். ஸோ நான் ஒரு 3 ஸ்மால் கீ செயின் ஒன்றும் இந்த பவுல் ஒன்றும் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு 100 கிராம் ரெசின் தேவைப்படும். அப்போது 2:1னா 100 கிராம் ரெசின்னா 50 கிராம் ஹார்ட்னர். முதல்ல ரெசின் இந்த மாதிரி கரெக்டாக 100 வர அளவுக்கு நான் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் நல்லா டைட்டாக அதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். பட் இதே மாதிரி நான் ஹார்ட்னருக்கு கேப்லாம் போட்டு மூடலை. ஹார்ட்னர் அப்படியே ஓப்பன் பண்ண உடனே கேப் இல்லாமல் ஃப்ரீயாக தான் வச்சுருந்தேன். ஏன்னா ஹார்ட்னருக்கு மோஸ்ட்டாக தேவைப்படாது, ஏன்னா அதுவே தண்ணியாக தான் இருக்கும் ஆல்ரெடி. அதனால் ஹார்ட்னருக்கு அந்த மாதிரி டைட்டான மூடியெல்லாம் போட்டு நான் மூடலை. ரெசின் தான் கொஞ்சம் திக்காகிடும். ஹார்ட்னர் எப்போவுமே தண்ணியாக தான் இருக்கும். ஹார்ட்னர் ஒரு 50 கிராம் அளவு நான் ஊற்றிட்டேன். ஒரு பாயிண்ட்டு கூட மெஷர்மெண்ட்டில் வேரியேஷன் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அந்த ஸ்டோன் மாதிரி இருக்காது, லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும். ஸோ சாஃப்டாக நம்மளுக்கு வேண்டாம், ஹார்டாக வேணும்னா நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே பொசிஷனில் தான் பண்ணுமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. உங்கள் விருப்பம் தான். ஒரே பொசிஷனில் பண்ணும்போது பபுள்ஸ் குறையும்னு சொல்கிறாங்க. நான் இந்த மாதிரி வேகமாக பண்ணலை, நான் ஸ்லோவாக தான் பண்ணேன். ஸ்லோவாக காமிச்சா ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் வீடியோஸில் அப்படின்றனால நான் ஸ்பீட் வச்சுருக்கேன். மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பபுள்ஸ் நிறைய வராது. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட் கலரில் கிறிஸ்டல் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. பபுள்ஸ் எப்படி நீங்கள் பண்ணாலும் பபுள்ஸ் வராமல் இருக்காது, பபுள்ஸ் வரதான் செய்யும். நம்ம அதை போர் பண்ணதுக்கப்புறம் ஹீட் கன் யூஸ் பண்ணி நம்ம பபுள்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ப்ளோ டார்ச் இருக்குல்ல, அதை வச்சும் நம்ம பபுள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பபுள் ஸ்ப்ரேன்னு இருக்குது, அதை வச்சும் பண்ணிக்கலாம். எனக்கு ப்ளோ டார்ச் தான் ரொம்ப ஃபேவரட். ஏன்னா ஒரு சின்ன பபுள்ஸ் கூட இல்லாமல் அவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுத்துரும். பட் ப்ளோ டார்ச் யூஸ் பண்ணும்போது மோல்டில் படாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 1 வீக் முன்னாடி வச்சுக்கோங்களேன், ப்ளோ டார்ச் வச்சு அடிக்கும் போது ஆக்சுவலி மோல்டு சேர்த்து ஒட்டி கொஞ்சம் மோல்டு வேஸ்ட்டாக போச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ப்ளோ டார்ச்சை நீங்கள் ரெசினில் மட்டும் அந்த பபுள்ஸ் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் அடிங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நேரம், இப்போ ஒரு செகண்ட் பண்ணிவிட்டு எடுத்துருங்க, ஒரு செகண்ட் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் நீங்கள் அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது இந்த மோல்டில் அஃபெக்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் இந்த டைல்ஸ் மாதிரி கொஞ்சம் டபுள் கலராக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ சம்மர் டைம் இப்போ தான் முடிஞ்சதுன்றனால எனக்கு இந்த மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த எல்லோ கலரில் பண்ணுவோம், ஒரு ஐஸ்கிரீம் டைப்பில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா டார்க் எல்லோ எடுத்திருக்கேன். ஒப்பாக்யூ பிக்மெண்ட்டில் டார்க் எல்லோ எடுத்து முதல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டிப்ஸும் சொல்லியிருப்பேன். ஏன் நான் உங்களுக்கு இது இவ்வளோ ஸ்லோவாக காமிக்கிறேன்னா, உங்களுக்கு அவசர அவசரமாக போயிட்டா எல்லாருக்கும் புரியாது. ரெசின் ஆர்ட் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பொறுமையாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா நீட்டாக வரும் நம்மளோட ஒரு ஒர்க்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், நிறைய வீடியோஸ் எடுக்கவே முடியறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மியான டைம் இருக்கனால அதை செஞ்சு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறதுக்கே சரியாக இருக்குது.
ஸோ ஏதாவது 1, 2 இந்த மாதிரி எடுத்தால் தான் உண்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த பவுல் வந்து நான் எனக்காக பண்ணேன். ஸோ அதனால தான் இவ்வளோ ஸ்லோவாக உங்களுக்கு வீடியோ வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, ப்யூர் ஒயிட் எடுத்துக்கிட்டேன். ப்யூர் ஒயிட் எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒயிட்டும் எல்லோவும் சேரும்போது வெனிலா ஐஸ்கிரீமும் மேங்கோ ஐஸ்கிரீமும் மிக்ஸ் பண்ணி ஒரு லேயர் இருக்கும் பார்த்தீங்களா, ஆக்சுவலி அருண் ஐஸ்கிரீமில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இந்த ஒர்க் பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். அதை நீங்கள் எடுத்து மெஷர்மெண்ட் பண்ணுறதும் மிக்ஸ் பண்ணுறதும் பிரித்து, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை நீங்கள் பண்ணும்போது. நான் எவ்வளவோ ஒர்க் பண்ணியிருக்கேன், ஜுவல்லரி மேக்கிங் பண்ணியிருக்கேன். ஜுவல்லரி மேக்கிங்னால் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் மேக்கிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி குந்தன் பேங்கிள்ஸ் வந்து ஒட்டுறது, இது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணியிருக்கேன், அப்புறம் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்த விட ரெசின் ஆர்ட் பண்ணும்போது மனசுக்குள்ள ஒரு ரிலாக்ஸேஷன் வரும் பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். ஆக்சுவலி இது நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்தாலும் எங்கள் மனசுக்கே ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஏன்னா இப்போது ஒரு விஷயம் எப்படின்னா, நம்ம ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்க சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஒர்க் ரொம்ப பிடிக்கும். இதில் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ரொம்ப மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தெரியுமா. கை ரொம்ப பெயினாக இருக்கும், குனிஞ்சிட்டே பண்ணுறதுனால பேக் பெயினாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் முடித்து பார்க்கும்போது அந்த மாஸ்கோட தடை முழுக்க என் முகத்தில் தான் இருக்கும். இதில் நிறைய இருக்குது, பட் எவ்வளோ இருந்தாலும் இதில் இருக்கிற அந்த ஹாப்பினஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. இப்போ மிக்சிங் எல்லாம் நான் முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து போர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு லேயர் வந்து எல்லோ லைட்டாக சுற்றி ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து மேலே வந்து நம்ம ஒயிட்டை வந்து அப்படியே மேலே லைட்டாக ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் ஒயிட்டு கொஞ்சம் எல்லோ அந்த மாதிரி ஒரு பேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்கவே. மேங்கோ ஜூஸ் மாதிரி இருக்குல்ல, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ எனக்கு எல்லோவில் இந்த மாதிரி பண்ணணும் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் எப்படி வருதுன்னு தெரியலையேன்னு யோசித்தேன். ஏன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுலையுமே வந்து சைட்லலாம் அங்கங்கே பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு லேயராக ரொம்ப டைம் எடுத்திங்கன்னா பபுள்ஸ் ஃபுல்லாக போய் ஒன்று சேர்ந்துடும். ஸோ அதனால் நீங்கள் போர் பண்ணும்போது ஒரேடியாக போர் பண்ணிவிடுங்க. நீங்கள் மேலே மட்டும்தான் உங்களோட வந்து ப்ளோ டார்ச் அடிக்க முடியும். நீங்கள் உள்ளே இருக்கிற பபுள்ஸ்க்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒப்பாக்யூம் மிக்ஸ் பண்ணும் போதே, அதாவது நீங்கள் வந்து ரெசினும் ஹார்ட்னரும் மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே ஒப்பாக்யூம் மிக்ஸ் பண்ணும் போதே ஓரளவுக்கு ஒப்பாக்யூ சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அதாவது இந்த பெக்மெண்ட்டை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே அது ஓரளவுக்கு பபுள்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்ன ஆகும், இந்த மாதிரி வந்து மேலே இந்த மாதிரி தட்டுறோம் பார்த்தீங்களா, தட்டும் போது சைடில் மேலெலாம் வந்து பபுள்ஸ் நிற்கும். அப்படி நிற்கும் போது நீங்கள் ப்ளோ டார்ச்சு இல்லாட்டி ஹீட் கன்னு இல்லை பபுள் ஸ்ப்ரே இதெல்லாம் வச்சு அதை நீங்கள் இது பண்ணிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பபுள் ஸ்ப்ரே யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ஓகேவா இல்லை, சுமாராக தான் இருக்குது. பட் ப்ளோ டார்ச்சு ஹீட் கன் எனக்கு ரொம்ப ஓகேயாக இருந்துச்சு. ஹீட் கன் பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி அடிக்கும் போது ஹீட் கன் ஏன் நீங்கள் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னா அப்படியே வெளியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது ஹீட் கன் யூஸ் பண்ணும்போது. ஆனால் ப்ளோ டார்ச் அப்படி கிடையாது. உங்களுக்கு எந்த இடத்துல பபுள்ஸ் இருக்குமோ சும்மா டக்குன்னு ஒரு செகண்டை தான் ப்ளோ டார்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்த விட ரொம்ப பெஸ்ட்டு ப்ளோ டார்ச் தான் சொல்லுவேன். அதுதான், வேறு ஒன்றும் இதில் வந்து டிஃப்ரெண்ட் கிடையாது. பபுள் ஸ்ப்ரே வந்து ஓகே சுமார் தான், பட் ஆனால் அதில் ஹெவியாக சிலதெல்லாம் ஸ்மெல் வருது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி அந்த பவுலில் வந்து போர் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்தால் தான் மொத்த பபுள்ஸ் எல்லாமே கிளம்பி மேலே வரும். அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த சைடில் தெரியுது பார்த்திங்களா, ஒரு பேட்டர்ன் மாதிரி அதுக்குள்ளே பபுள்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் அதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. லைட்டாக இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறது, அந்த லாஸ்ட் லேயர் ஊற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஹீட் கன் வந்து கொடுத்துட்டு, அப்படி இல்லாட்டி நீங்கள் ப்ளோ டார்ச் கொடுத்துட்டு இல்லாட்டி பபுள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் போர் பண்ணாலும் ஓரளவுக்கு ஓகே ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல 3 கீ செயின்ஸ் வந்து பண்ணணும்னு சொல்லிவிட்டு, அந்த 3 கீ செயின்ஸ்க்கும் நான் வந்து போர் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
ரெசின் ஒர்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். பொறுமை இருந்தால் நீங்கள் அதை ரொம்ப பெட்டராகவே செய்யலாம். மெஷர்மெண்ட் ரொம்ப மெயின். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனையே பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டில் தான். மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த துளசி அப்படின்னா ஐ திங்க் அப்படி தான், துளசி மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்பு ஒன்று இருக்குது. அது நீங்கள் கூகுளில் போய் துளசி ரெசின் மெஷர்மெண்ட்டுன்னு போட்டிங்கனாலே அதுதான் ஃபஸ்ட்டு வரும். அதை ஆன் பண்ணி இந்த மாதிரி அது ஷேப்ஸ்லாம் கேட்கும். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு ஷேப்ஸு டெப்த்து கேட்கும், அப்புறம் வந்து லென்த்து கேட்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா, கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்லேயே அது உங்களுக்கு காமிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் அது ரேட்டுமே உங்களுக்கு காமிச்சிரும். என்ன விலை, அதாவது குவான்டிட்டி எவ்வளோ, அது எவ்வளோ காஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிரும். ரேட் ஃபிக்ஸிங் அதுதான் வந்து எல்லாருக்குமே இருக்கிற டவுட். மெஷர்மெண்ட் வந்து எந்தளவுக்கு ஒரு டவுட் இருக்கோ, ரேட் ஃபிக்ஸிங்கும் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது. ரேட் ஃபிக்ஸிங்கை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா, நீங்கள் முதல்ல ரெசினோட அளவு அதை நீங்கள் முதல்ல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற மோல்டோடது, மோல்டு வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணி உங்களுக்கு குறைச்சி போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் அந்த ஒரு மோல்டோட ரேட் போட்டுக்கணுன்னாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் எனக்கு இவ்வளோ போதும், அந்தளவு போதும், உங்களுக்கு ஒரு அளவு இருக்கும்ல. ஆக்சுவலி ஒரு பேச்சுக்கு சொல்லவா, இப்போ நான் வச்சுருக்க அந்த பவுல் ரெசின் மோல்டு வந்து ஒரு 400ன்னு எடுத்துக்கோங்களேன். நான் எவ்வளோ போடுவேன்னா ஒரு 100 போடுவேன். ஏன்னா அதை நான் வச்சு எனக்கு நிறைய யூஸ் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரே டைம்லேயே அந்த ரேட் போட்டுருவாங்க, மோல்டோட ரேட் இவ்வளோ அப்படின்னு போட்டுருவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய டைம் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னா நான் ஒரு 100 போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கீ செயின்ஸ்க்குன்னா அந்த எவ்வளோ, அது ஒரே ஒரு கீ செயினோட அளவு என்ன, அந்த மாதிரி நான் மெஷர் பண்ணி போட்டுப்பேன். நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கலாம். தென் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு 150க்கு ரெசின், அதாவது மொத்த மெட்டீரியல்ஸோட ரேட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதிலேருந்து ஒரு 150 போட்டுக்கலாம். இல்லாட்டி ஒரு உங்களுக்கு வேணும்னா ஒரு 200, அதாவது நீங்கள் ஒரு நாள் ஒரு விஷயத்த செய்கிறீங்கன்னா அந்த ஒரு நாளுக்கோட ரேட்டு அதுலேருந்து பாதி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் 2 டேஸ் ஆகுது, 3 டேஸ் ஆகுது, நீங்கள் லேயர்ஸ் நிறையா போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஷீ ஹார்ட் அப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து இன்னும் நிறைய பார்த்திங்கன்னா ரெசின் ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஜுவல்லரி மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லா வீடியோஸும் ஒரு ஒன் வீக்காக டிவைட் பண்ணி போகலான்னு நான் இருக்கேன். இப்போ கூட எனக்கு பாப்பா இருக்கறனால எனக்கு சுத்தமாக டைம் கிடைக்கல. அதனால தான் என்னால் ரொம்ப நிறைய வீடியோஸ்லாம் போட முடியல. கிடைக்கிற டைமில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட முடியுது. ஸோ இது நான் உங்களுக்கு போடுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க. நான் வந்து மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்கினேன், அப்புறம் வந்து நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு ஐடியா தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளோ டார்ச் இருக்குல்ல, அதை வச்சு தான் அடிச்சிட்ருக்கேன். பட் ஆனால் அது உங்கள் கண்ணுக்கே தெரியாது நான் அடிக்கிறேன்னா இல்லையான்னு. ஒரு 2 செகண்டு கழித்து பாருங்கள், லைட்டாக அந்த மோல்டுலேருந்து மேலே அப்படியே புகையாக வரும். புகை வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு. நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காகவே லைட்டாக வருது பார்த்திங்களா, புகை வருது தெரியுதா? உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவாக மேலே கரெக்டாக, ஆனால் ரெசின் மேலே மட்டும்தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் சைடில் கொடுத்து ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது. தெரியுதுங்களா, புகை வருது பாருங்கள். நம்ம கொஞ்சம் ஓவராக கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் புகை வரும். ஸோ கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க. தெரியுதா, நான் ஆன் பண்ணேன், எரியுது பாருங்கள் ப்ளோ டார்ச்சில். இதோட கேஸ் காலி ஆகிடுச்சுன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் கேஸ் கம்பெனிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இண்டான் கேஸ் அங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், அங்கே போனீங்கனாலே அவங்க ஆல்ரெடி வந்து இந்த லைட்டர் கொடுப்பாங்க. நம்ம வந்து ஏதாவது கேஸ் வந்து அப்ளை பண்ணி வாங்க போனோம், அந்த லைட்டருக்கு பார்த்திங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அந்த கேஸ் ஃபில் பண்ணி ஒரு இது கொடுப்பாங்க, அதாவது கேஸ் ஃபில்லர் ஒன்று கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கி கூட ஃபில் பண்ணிக்கலாம். என்கிட்ட அந்த மாதிரியே தான் ஒன்று இருக்குது. நான் முடிஞ்சால் இந்த வீடியோவில், இல்லாட்டி நான் உங்களுக்கு அப்புறமா அதை நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதுக்காக. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து டஸ்ட்டு படாமல் இருக்கணும், அப்போ தான் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் டஸ்ட்டு படாமல் இருக்கிற இடமா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க.
இப்போ ப்ளோ டார்ச் வந்து யூஸ் ஆகிடுச்சு காலி ஆகிடுச்சின்னு தயவு செஞ்சு தூக்கி போடாமல் இந்த மாதிரி கேஸ் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ வந்து 1 டே கழிச்சு, அதாவது ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 24 ஹவர்ஸ் கழிச்சுன்னு சொல்கிறத விட இப்போது இன்றைக்கி நைட்டு நான் பண்ணேன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஒரு 6 o'clockலேருந்து ஒரு 5 o'clock, ஆமாம் ஒரு 5 o'clock நான் அதை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு மொத்தமே வந்து க்யூரிங் டைம் வந்து 6 hours தான் போட்டிருந்துச்சு. பட் ஆனால் நான் தான் கொஞ்சம் டைம் எடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போது இந்த மோல்டை நம்ம பிரிக்கிறதுக்கு கூட ரெசின் மோல்டை வந்து ரிலீஃப் பண்ணுற வந்து ஸ்ப்ரேன்னு ஒன்று வருது. அது ஆக்சுவலி நான் வாங்கலை. நீங்கள் வேணும்னா அதை வாங்கி அடித்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே வரும். நான் முடிஞ்ச அளவுக்கு கையிலே ட்ரை பண்ணி பிரிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிரித்தேன். பட் ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே பார்க்க தகன்னு இருந்துச்சு. மாம்பழம் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் ஆனால் சூப்பர்பாக வந்துருந்துச்சு. பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பவுலை நான் வந்து கேண்டில் கூட வச்சுக்கலாம். கப் கேண்டில் வருது பார்த்தீங்களா, அதுக்கு கூட இதை நம்ம அதுதான் முக்கியமாக யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலி இது கப் கேண்டிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறதுக்கு இந்த பீட்ஸு அதெல்லாம் போட்டு இப்போ கொட்டி வச்சுக்கிறதுக்கு கூட இதை நான் யூஸ் பண்ணுவேன். கொட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும். அதே மாதிரி கீ செயினோட மோல்டு ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு. அதில் இன்னும் நிறைய வேலை இருக்குது. அந்த கீ செயின் மோல்டுக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால அது உள்ளே எடுத்து வச்சிடலாம். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் அதுக்கு உங்களுக்கு டீட்டெயில் போடுவேன். இந்த பவுல் மட்டும்தான் இப்போதைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டுட்ருக்கேன். பவுல் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா தகன்னு மின்னுச்சு. அவ்வளோ அவுட்புட் அழகாக வந்துருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.